ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் தமிழ் ஹெல்த் அண்ட் பியூட்டி. கல்லீரலில் இருக்கக்கூடிய கொழுப்பு, அதாவது ஃபேட்டி லிவர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கல்லீரலில் இருக்கக்கூடிய கொழுப்பை ரொம்ப எளிதாக கரைக்கக்கூடிய, அந்த கல்லீரலை நல்ல சுத்தமாக பழையபடி ஆரோக்கியமாக வேலை செய்ய வைக்கக்கூடிய ஒரு அருமையான தேநீர் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு எப்படி ரெடி பண்ணலாம்னு தான் பார்க்க போகிறோம். இது மருத்துவ குறிப்பு அப்படின்னு சொல்கிறத விட நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு உணவு முறை அப்படின்னு சொல்லலாம். இந்த உணவு முறையை ஆதி காலத்துலேருந்தே நம்மளுடைய முன்னோர்கள் பயன்படுத்திட்டு வந்தாங்க. இதை நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். உங்களுடைய அந்த ஃபேட்டி லிவர் சொல்லக்கூடிய அந்த கல்லீரலில் இருக்கக்கூடிய கொழுப்பு முழுமையாக கரைந்து வெளியேறிடும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய அந்த கல்லீரல் பழையபடி புதுமையாக வேலை செய்ய ஆரம்பிக்கும். இதை இப்போ நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது செய்யறதுக்கு முதல்ல ஒரு பாத்திரத்தில் ஒரு 20 கருவேப்பிலை இலைகள், எல்லா இலைகளுமே நான் கழுவிட்டு சுத்தம் பண்ணிட்டு தான் எடுத்திருக்கேன், சேர்த்துக்கலாம். அடுத்ததான் இஞ்சி, ஒரு சின்ன துண்டு, 1 இன்ச்சு சைஸில் இஞ்சை சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணிட்டு அதையும் சேர்த்துக்கலாம். அடுத்ததான் கொத்தமல்லி இலைகள், உங்கள் கைப்பிடியால் ஒரு அரை கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கோங்க. அடுத்ததான் புதினா இலைகள், அதே மாதிரி தான் 1.5 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நிதானமாக வச்சுட்டு இதை கொதிக்க வைக்க வேண்டியதான். ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் நிதானமாக கொதிக்கட்டும். இதில் நம்ம சேர்த்துருக்க அந்த புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை, இது மூணுமே நம்மளுடைய கல்லீரலுக்கு நல்ல ஒரு வலுவை சேர்க்கும். கல்லீரலில் தங்கியிருக்கக்கூடிய அந்த கொழுப்புகளை கரைத்து வெளியேற்றும். முக்கியமாக அந்த கல்லீரலை நல்ல சுத்தப்படுத்தும், நல்ல பலப்படுத்தும். இது மூணுமே நம்மளுடைய சமையல் அறையில் நம்ம தினமுமே பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் தான். ஆனால் சரியான அளவுகளில் தினமுமே எடுத்துக்கிறோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். தினமுமே நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில் கொஞ்சமாவது புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை இலைகளை சம அளவு எடுத்துக்கும் போது நம்மளுடைய உடல் எப்பொழுதுமே ஆரோக்கியமாகவும் சுறுசுறுப்பாகவும் வேலை செய்யும். இப்போ நல்லா கொதிச்சிடுச்சு. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே விட்டுருங்க. ஒரு மிதமான சூட்டுக்கு வரட்டும். இப்போ இதை நம்ம வடிகட்டிக்கலாம். இதில் நீங்கள் சுவைக்காக கொஞ்சமாக உப்பு வேணால் சேர்த்துக்கலாம். எப்போ குடிக்கணும்னா காலையில் வெறும் வயிற்றில் குடிக்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி இதை நீங்கள் குடிக்கிறீங்கன்னா ஒரு அரை மணி நேரம் கழித்து நீங்கள் டீ, காஃபி அந்த மாதிரி குடிக்கலாம். அதே மாதிரி மாலை நேரங்களில் ஒரு வேளை குடிக்கணும். இதை நீங்கள் தொடர்ந்து 2 வாரம் குடிச்சிட்டு பாருங்கள். முதல் வாரம் குடிக்கும் போதே உங்களுக்கே நல்ல ஒரு வித்தியாசம் தெரிய ஆரம்பிக்கும். அதே மாதிரி 2 வாரம் தொடர்ந்து குடித்தாலே உங்களுடைய கல்லீரல் பழைய மாதிரி வேலை செய்ய ஆரம்பிக்கும். கல்லீரல் நம்முடைய உடம்புல 2வது முக்கிய உறுப்பு அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் 2வது பெரிய உறுப்பு அப்படின்னு சொல்லலாம். இது ரத்தத்தில் இருக்கக்கூடிய நச்சுக்களை உடல்ல இருந்து நீக்குது. விட்டமின்கள், தாதுக்கள், ஆன்டி ஆக்சிடென்ட் போன்ற உணவில் இருக்கக்கூடிய எல்லா ஊட்டச்சத்துக்களையுமே பிரித்து அந்தந்த உறுப்புகளுக்கு சேர்க்கக்கூடிய வேலையை இது செய்யுது. இவ்வளோ ஒரு முக்கியமான வேலையை செய்யக்கூடிய இந்த கல்லீரல் ஆரோக்கியமாக வச்சுக்கிறது நம்மளுடைய கடமை. இந்த கொழுப்பு கல்லீரல்னு சொல்லக்கூடிய இந்த ஃபேட்டி லிவர் அதிகப்படியான கொழுப்பு சேரும்போது மட்டும்தான் ஏற்படும். ஆரோக்கியமான கல்லீரலில் ஒரு குறிப்பிட்ட அளவு கொழுப்பு தான் இருக்கும். ஆனால் இந்த அளவு கல்லீரனுடைய எடை 5லேருந்து 10% அதிகமாக இருக்கும். இந்த ஃபேட்டி லிவர் இருக்கிறவங்களுக்கு கல்லீரலில் வீக்கம், அடிக்கடி வாந்தி, பசியின்மை, உணவு சரியான முறையில் ஜீரணிக்காமல் இருக்கிறது, அடிக்கடி சோர்வாக இருக்கிற மாதிரி உணர்றது, பலவீனமாக இருப்பாங்க, எடை இழப்பு ஏற்படும், அடி வயிற்றினுடைய மேல் பகுதிகளில் ஒரு வீக்கம் இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குன்னா கல்லீரலில் கொழுப்பு இருக்குது அப்படின்றத ரொம்ப ஈஸியாக நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். இந்த ட்ரிங்கை நீங்கள் ரெகுலராக குடிச்சிட்டு பாருங்கள். உங்கள் கல்லீரலில் இருக்கக்கூடிய கொழுப்பு படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். கல்லீரல் பழைய மாதிரி வேலை செய்ய ஆரம்பிக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காமல் ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பயனுள்ள குறிப்புகளுக்கு நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே மறக்காமல் அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்லையும் ப்ரெஸ் பண்ணிங்க. தேங்க்யூ.